Hello everyone. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பயிற்சி 7.5 பயிற்சி 7.5 இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் சும்மா அட்டகாசமா பதிலளிக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ முதல் கேள்வி என்ன கொடுத்திருக்காங்கன்னா லிமிட் x tends to 0 1 minus cos x by x square னு கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இத நம்ம எடுத்துக்கலாம். லிமிட் x tends to 0 1 minus cos x by x square. சரிங்களா? சரி, இப்போ எடுத்தாச்சு. இப்போ 0 அங்க பயன்படுத்தி பாருங்க. 1 minus cos 0 1 by 0. இப்போ 0 by 0. இப்போ 0 by 0 வடிவத்துல இருக்கு. 0 by 0 வடிவம் தேரப்பெரா வடிவத்திலயும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பின்னல்கள்லயும் இருக்கு. அப்போ லோபிதாலின் விதி பயன்படுத்திக்கலாம். சோ இப்ப லோபிதாலின் விதிப்படி தேரப்பெரா வடிவத்திலயும் இருக்கு இல்லைங்க. இப்ப லோபிதாலின் விதிப்படி தேரப்பெரா வடிவமும் இருக்கு, பின்னல்கள் வடிவமும் இருக்கு. ரெண்டும் இருந்தாதான் லோபிதாலின் விதி பயன்படுத்த முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, திருப்பி திருப்பி சொல்றேன். சரிங்களா? சோ இது ஒரு விஷயம் இல்லைனாலும் பயன்படுத்த முடியாது. சப்போஸ் பயன்படுத்தினாலும் தப்பா இருக்கும் கேள்வி. சரிங்களா? லோபிதாலின் விதிப்படி லோபிதாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாம்? ஃபர்ஸ்ட் இந்த லிமிட் அப்படியே எழுதிக்கலாம். x tends to 0 மேல இருக்கிறத வகையிடணும். சோ ஃபர்ஸ்ட் இத வகையிட்டோம்னா என்ன வரும்? 1 வகையிட்டோம்னா 0, cos x வகையிட்டோம்னா minus sin x, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அப்ப plus sin x by x ஸ்கொயர் வகையிட்டோம்னா 2x. சோ அப்போ இதுல பயன்படுத்தி பாருங்க. x க்கு பதிலா 0, sin 0 0, இங்க 0 போட்டா 0. இப்ப 0 by 0 வடிவம். திருப்பி லிமிட் x tends to 0 sin x by 2x போட்டோம்னா sin 0 0 ஆயிடும், x க்கு பதிலா 0 ஆயிடும். அப்ப திருப்பி 0 by 0 வடிவம். திருப்பி பின்னல்கள்ல இருக்கு 0 by 0 வடிவம் தேரப்பெரா வடிவத்துல இருக்கப்ப திருப்பி லோபிதாலின் விதிப்படி. சோ லோபிதாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாம்? லோபிதாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாங்க? sin x ஃபர்ஸ்ட் sin x வகையிட்டுக்கலாம். மேல இருக்கிறது வகையிடணும். சோ மேல இருக்கிறது வகையிட்டோம்னா என்ன வரும்? sin x. sin x வகையிட்டோம்னா cos x. cos x by 2x வகையிட்டோம்னா 2. அப்போ cos x by 2 னு வந்துரும் இல்லையா? சரி, இப்போ x க்கு 0 போடுங்க. cos 0 1, 1 by 2 அப்படியே வந்துரும். சோ அப்ப பதில் என்ன? 1 by 2. புரிஞ்சுதுங்களா? சந்தேகம் இருக்கா? அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி 7.5ல இரண்டாவது கேள்வி. சோ என்ன சொல்லிருக்காங்க? லிமிட் x tends to infinity 2x square minus 3 divided by x square minus 5x plus 3. so x க்கு infinity போட்டு பாருங்க. infinity by infinity வடிவத்துக்கு வந்துரும். x க்கு infinity போட்டீங்கன்னா infinity by infinity வடிவம். அப்போ fraction பின்னல்கள்ல இருக்கு, தேரப்பெரா வடிவத்துக்கு வந்துருச்சு. அப்போ லோபிதாலின் விதிப்படி பயன்படுத்திக்கலாம். சோ லோபிதாலின் விதி பயன்படுத்திக்கலாம். அப்ப லோபிதாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாம்? எப்படி எழுதிக்கலாங்க? ஃபர்ஸ்ட் லிமிட் x tends to infinity மேல இருக்க பகுதியை ஃபர்ஸ்ட் வகையிட்டுக்கலாம். சோ இத வகையிட்டோம்னா என்ன வரும்? 2x ஸ்கொயர் minus 3 வகையிட்டோம்னா 2x ஸ்கொயர் வகையிட்டோம்னா 4x. 4x minus 0 னு வந்துரும். divided by இத வகையிட்டோம்னா x ஸ்கொயர் வகையிட்டோம்னா 2x. சோ minus 5x வகையிட்டோம்னா minus 5 plus 0 இல்லையா? சோ 3 வகையிட்டோம்னா 0. இப்போ எப்படி வரும்? லிமிட் x tends to infinity 4x by 2x minus 5. சரிங்களா? சரி, இப்போ x க்கு infinity போட்டு பாருங்க. சோ infinity by infinity, திருப்பி infinity by infinity வடிவம். இப்போ திருப்பி ஒரு தடவை வகையிடணும். சோ அப்ப லோபிதாலின் விதி பின்னல்கள்ல இருக்கு, தேரப்பெரா வடிவம் தான். அப்போ லோபிதாலின் விதிப்படி திருப்பி ஒரு தடவை மேலே கீழேயும் வகையிட்டு எழுதலாம். சோ அப்ப லிமிட் x tends to infinity மேல வகையிட்டோம்னா 4, கீழே வகையிட்டோம்னா 2 மட்டும்தான் வரும். இப்போ 4 by 2. இப்ப இங்க பயன்படுத்தவும் முடியாது. சோ 4 by 2 அப்படியே வந்துரும்.
இப்ப பதில் என்ன வரும்? 4/2 அப்படியே வந்துரும். ஒரு தடவை 2 தடவை, சோ 2 தான் பதில். புரிஞ்சுங்களா? இங்க நம்ம எக்ஸ் தான் பயன்படுத்த முடியும். எக்ஸ் இல்ல. சோ இப்ப இந்த இடத்துல எக்ஸ் இல்லாதங்காட்டி நம்ம பயன்படுத்த முடியாது. சோ இப்ப 4/2 அப்படியே வரும். 4/2 அடிச்சோம்னா 2 வரும். சோ பதில் என்ன? 2. புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி 7.5ல மூன்றாவது கேள்வி என்ன சொல்லிருக்காங்க? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் பை லாக் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சோ இப்ப எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி போட்டு பாருங்க. எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி போட்டீங்கன்னா என்ன ஆகும்? இன்ஃபினிட்டி லாக் இன்ஃபினிட்டி. லாக் இன்ஃபினிட்டியோட மதிப்பு என்ன வருங்க? லாக் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி. அப்ப இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வடிவம் இல்லையா? சரி, இப்போ பின்னல்கள்ல இருக்கு, தேரப்பெறா வடிவங்களும் வந்துருச்சு. அப்போ பண்ணிடலாங்களா? சோ லோபிதாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாம்? சோ இப்ப லோபிதாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாங்க? லோபிதாலின் விதிப்படி லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி மேல வகையிட்டுக்கலாமா? சோ மேல வகையிட்டோம்னா எக்ஸ் வகையிட்டோம்னா 1 பை லாக் எக்ஸ் வகையிட்டோம்னா 1 பை எக்ஸ் இல்லைங்களா? சோ கீழ்ப்பகுதிக்கும் கீழ்ப்பகுதி மேற்பகுதிக்கு போயிடும். இப்ப என்ன ஆகும்? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் பை 1 இருக்கும் இல்லையா? சோ எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி போட்டீங்கன்னா இன்ஃபினிட்டி பை 1 இன்ஃபினிட்டி தான். சோ அப்போ இன்ஃபினிட்டி இல்லையா? சோ இப்போ இன்ஃபினிட்டிக்கு வந்து நான் என்ன சொல்லிருக்கேன்? அப்போ பதில் என்னங்க? இன்ஃபினிட்டி. அவ்வளவுதான். புரிஞ்சுங்களா? சரி, அடுத்தது பாருங்க 7.5ல நான்காவது கேள்வி என்ன சொல்லிருக்காங்க? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பை பை 2 மைனஸ் சீக்கன் எக்ஸ் பை டான் எக்ஸ். அப்படின்னா ஒவ்வொன்றும் எடுக்கணும்னு அர்த்தம். சோ அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பை பை 2 மைனஸ் சீக்கன் எக்ஸ் பை டான் எக்ஸ். அப்போ சீக்கன் பை பை 2 என்னங்க? காஸ் பை பை 2 என்ன? காஸ் 90யோட ரெசிப்ரோக்கல் தான் சீக்கன் பை பை 2 இல்லையா? சரி, அப்போ காஸ் 90 0. அப்போ காஸோட ரெசிப்ரோக்கல் தான் சைன். இப்போ 0. இப்போ 0னா 1/0 இன்ஃபினிட்டி ஆயிடும். சீக்கன் போடுங்க. சீக்கன் பை பை 2 என்ன? சீக்கன் 90. சீக்கன் 90யோட மதிப்பு டான்க்கு போட்டு பாருங்க. tan 90 போட்டீங்கன்னா என்ன வரும்? tan 90 இன்ஃபினிட்டி. சோ அப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி. சோ அப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வடிவம். அப்ப இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வடிவம்னா என்ன அர்த்தம்? சோ தேரப்பெறா வடிவத்திலயும் வந்துருச்சு, பின்னல்கள்லயும் இருக்கு. சோ அப்போ பயன்படுத்திக்கலாம். எதைய? லோபிதாலின் விதியை பயன்படுத்திக்கலாம். இப்ப லோபிதாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாங்க? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பை பை 2 மைனஸ் சீக்கன் எக்ஸ். சீக்கன் எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம்? சோ சீக்கன் எக்ஸ் 1 பை காஸ் எக்ஸ்னு எழுதிக்கலாமா? சரி, சீக்கன் எக்ஸ் 1 பை காஸ் எக்ஸ்னு எழுதியாச்சு. சோ ஒரு தடவை வகையிட்டாச்சு. சோ ஃபர்ஸ்ட் சீக்கன் எக்ஸ் எப்படி எழுதலாம்? வகையிடல. சீக்கன் எக்ஸ் எப்படி எழுதலாம்? 1 பை காஸ் எக்ஸ். tan எக்ஸ் எப்படி எழுதலாம்? tan எக்ஸ் எப்படி எழுதலாம்? sin பை காஸ். tan எக்ஸ் sin எக்ஸ் பை காஸ் எக்ஸ்னு எழுதிடலாம். அப்ப எப்படி வரும்? cos x போயிடும். அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பை பை 2 மைனஸ் 1 பை sin x. 1 பை sin x. 1 பை sin x போட்டாச்சு. இப்போ sin பை பை 2 போட்டு பாத்தீங்கன்னா என்ன வரும்? sin பை பை 2 போட்டீங்கன்னா என்ன வரும்? sin 90 1. அப்போ 1 பை 1 which is equal to 1. சோ இதுதான் பதில். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? சரி, சோ இதுக்கு பதில் கிடைச்சிருச்சு. ஆனா நம்ம லோபிதாலின் விதிப்படி நம்ம வகையிடவே இல்லையே மேலேயும் கீழேயோ. சோ இப்ப இந்த இடத்துல நம்ம லோபிதாலின் விதி அப்ளை பண்ணல. அப்போ இதான் நீங்க கேர்ஃபுல்லா கவனிக்கணும். லோபிதாலின் விதி அப்ளை பண்ணாமையே நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. அதாவது சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம். சோ லோபிதாலின் விதி இல்லாமலேயே நம்ம கொண்டு வரலாம். இப்ப நான் லோபிதாலின் விதிப்படி போட்டேன் அப்படின்னா போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ப்ராசஸ் ரொம்ப லென்த்தியா போகும், ரொம்ப பெருசா போகும். சோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா லோபிதாலின் விதியை பயன்படுத்தல. சரிங்களா? வேணா நீங்க லோபிதாலின் விதியை பயன்படுத்தி தாராளமா போட்டுக்கலாம். ஆனா என்னன்னா கொஞ்சம் பெருசா போகும். சோ அதனால நான் இந்த இடத்துல எப்பவுமே சீக்கன் tan இதெல்லாம் இருந்துச்சுன்னா சைன் காஸ்க்கு மாத்திரம்னா வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுதான் இல்லைங்களா?
இயல்பே அதுதான். சோ அதனால சைன் காஸ்க்கு மாத்தினேன். சோ அதே மாதிரி எனக்கும் வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. சரிங்களா? சோ அதனால நமக்கு பதிலும் கிடைச்சிருச்சு. சோ சிம்பிளிஃபை பண்ணி பதில் கிடைக்குது. சோ இப்ப இந்த இடத்துல நம்ம லோபிதாலின் விதி பயன்படுத்த தேவையில்லை. புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது பாருங்க. அடுத்த கேள்வி பயிற்சி 7.5ல 5வது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க? லிமிட் x tends to infinity e power minus x root x. இப்போ root x எப்படி எழுதிக்கலாங்க? இப்போ minus x எப்படி எழுதிக்கலாம்? e power 1 by 2 சாரி x power 1 by 2 எழுதிக்கலாம். root x எப்படிங்க எழுதிக்கலாம்? x power 1 by 2. அப்போ லிமிட் x tends to infinity e power minus x x power 1 by 2 எழுதியாச்சு இல்லைங்களா? சரி, இப்போ 0 இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பின்னல்கள் வடிவத்துக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ லிமிட் x tends to infinity கவனிங்க. ஸோ இந்த x power 1 by 2 அப்படியே வச்சுக்கலாம். இங்க e power minus x இருக்குல்ல, கீழே வரும்போது டிவிஷன்ல கீழே வகுத்தல்ல வரும்போது e power x ஆயிருங்களா? ஸோ இப்போ e power x இல்லையா? சரி, இப்போ பின்னல்கள் வடிவத்துக்கு வந்தாச்சு. இப்போ x க்கு இன்ஃபினிட்டி போடுங்க. ஸோ இன்ஃபினிட்டி ரூட் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி தான், கீழே e பவர் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி தான். ஸோ இப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வடிவத்துல இருக்கு. அப்ப நம்ம கண்ணை மூடிட்டு பின்னல்கள் வடிவத்துல இருக்கு, தேராபெரா வடிவத்திலயும் இருக்கு. அப்போ என்ன பயன்படுத்திக்கலாங்க? லோபிதாலின் விதி பயன்படுத்திக்கலாம். அப்ப லோபிதாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாங்க? லோபிதாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாம்? லிமிட் x tends to infinity x power 1 by 2 வகையிட்டோம்னா 1 by 2 into x power minus 1 by 2. எப்படி? x power n வடிவம் n into x power n minus 1. அப்போ x power 1 by 2 போடும்போது 1 by 2 into x power 1 by 2 minus 1 அப்படின்னா minus 1 by 2 divided by e power x வகையிட்டோம்னா e power x தான் இல்லைங்களா? சரி, இப்போ பயன்படுத்தி பாருங்க. பயன்படுத்துறீங்கன்னா என்ன வரும்? இதை வந்து இன்னொரு தடவை எழுதிருங்க. லிமிட் x tends to infinity 1 by 2 into e power x, இங்க ரூட் e power x power 1 by 2 கீழே எழுதிக்கலாமா? சரி, அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 by 2 into limit x tends to infinity 1 by 2 into e power x into root x இல்லையா? 1 by 2 x root x எழுதிக்கலாம். இப்போ x க்கு இன்ஃபினிட்டி போடுங்க. இப்போ என்ன வரும்? 1 by 2 இன்ஃபினிட்டி e பவர் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி root x னா இன்ஃபினிட்டி பவர் ரூட் இன்ஃபினிட்டி தான். ஸோ அப்போ என்ன வரும்? 1 by infinity 1 by infinity 0. அப்போ இதனோட மதிப்பு என்னங்க? 0. ஸோ இப்போ இதனோட மதிப்பு என்ன? 0. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது போலாமா? சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா பயிற்சி 7.5ல 6வது கேள்வி என்ன சொல்லிருக்காங்க? லிமிட் x tends to 0 1 by sin x minus 1 by x. இது எப்படி எழுதிக்கலாம்? லிமிட் x tends to 0 1 by sin x minus 1 by x இருக்கா? கிராஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா பின்னல்கள் வடிவத்துல வரணும், ஃபிராக்ஷன்ல வரணும். ஸோ இதை கிராஸ் பண்ணிக்கோங்க. என்ன வரும்? லிமிட் x tends to 0 கிராஸ் பண்ண x மேல போயிடும் minus sin x divided by x into sin x வந்துருங்களா? சரி, இப்போ x க்கு 0 போட்டு பாருங்க. என்ன வரும்? 0 minus sin 0 0 by 0. இப்போ 0 by 0 வடிவம் இல்லையா? இப்போ 0 by 0 வடிவத்துல இருக்கு. அப்போ பின்னல்கள் வடிவத்துல இருக்கு, தேராபெரா வடிவத்துக்கு வந்துருச்சு. அப்போ கண்ணை மூடிட்டு லோபிதாலின் விதிப்படி எழுதிக்கலாம். ஸோ இப்போ லோபிதாலின் விதிப்படி லோபிதாலின் விதிப்படி எப்படிங்க எழுதிக்கலாம்? லோபிதாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாம்? ஃபர்ஸ்ட் லிமிட் x tends to 0 அப்படியே போட்டுக்கலாம். x minus sin x வகையிடலாங்க. ஃபர்ஸ்ட் x வகையிட்டீங்கன்னா 1 minus sin x வகையிட்டீங்கன்னா cos x by கீழே uv மெத்தட் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப uv dash plus v u dash u என்னங்க? x அப்படியே வச்சுக்கலாம். v dash sin x வகையிட்டோம்னா cos x plus v அப்படியே வச்சுக்கலாம் sin x. x வகையிட்டோம்னா 1ங்களா? 1. இப்போ என்ன வரும்? லிமிட் x tends to 0 1 minus cos x by x cos x plus sin x. இப்போ போடுங்க. 1 x க்கு 0 போட்டீங்கன்னா cos 0
1 by 0. 1 minus 1 0 by 0. திருப்பி 0 by 0 வடிவம். திருப்பி எந்த வடிவங்க? 0 by 0 வடிவம். திருப்பி பின்னல்கள் வடிவத்தில் இருக்கு, தேராபெரா வடிவத்துக்கு வந்துருச்சு. அப்ப லோபிதாலின் விதிப்படி. சோ லோபிதாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாம்? லோபிதாலின் விதிப்படி எப்படிங்க எழுதிக்கலாம்? சோ திருப்பி வகையிடணும். சோ மேல வகையிட்டோம்னா லிமிட் x tends to 0, மேல இருக்கிறத வகையிட்டோம்னா 1 வகையிட்டோம்னா சோ இத வகையிட போறோம். சோ இப்போ 1 வகையிட்டோம்னா 0 மைனஸ் cos x வகையிட்டோம்னா மைனஸ் sin x. சோ இங்க வரும்போது பிளஸ் sin x. அடுத்தது இது பாருங்க uv. இப்ப uv னா u v dash, cos வகையிட்டோம்னா மைனஸ் sin x. uv dash plus v u dash 1 plus sin x வகையிட்டோம்னா cos x. புரிஞ்சுங்களா? சரி, இப்போ என்ன வரும்? லிமிட் x tends to 0, 0 plus sin x தான் by கீழ minus u sin minus x sin xங்களா? so minus x sin x இங்க plus cos x plus cos x plus 2 cos x plus 2 cos x. இப்போ x க்கு 0 போடுங்க. இப்போ என்ன ஆகும்? sin 0 0 sin 0 0 plus cos 0 1 2 இல்லையா? இப்போ 0 by anything 0. இப்போ உங்களுக்கு என்ன வரும்? 0. 0 by anything 0. இப்போ 0. புரிஞ்சுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி, அடுத்தது போலாமா? அடுத்தது பாத்தீங்கன்னா பயிற்சி 7.5ல 7வது கேள்வி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா லிமிட் x tends to 1 plus அப்படி இருக்கும்போது இத தீர்க்க சொல்லிருக்காங்க. இப்ப லிமிட் x tends to 1 plus 2 by x square minus 1 minus x by x minus 1. so cross பண்ணிக்கலாமா? so cross பண்ணுங்க, என்ன வரும்னு பார்க்கலாம். லிமிட் x tends to 1 plus 2 into x minus 1 minus x into x square minus 1 கீழ x square minus 1 into x minus 1 இல்லைங்களா? சரி, இப்போ லிமிட் x tends to 1 plus அது மட்டும் இல்லாம மேல பாருங்க 2 into x minus 1 2 into x minus 1 minus x into x square minus 1 divided by கீழ என்னங்க இருக்கு? x square minus 1 square எழுதிக்கலாமா? a square minus b square அப்ப a plus b into a minus b அப்போ x plus 1 into x minus 1 x minus 1. புரிஞ்சுங்களா? சரி, இப்போ x க்கு 1 போடுங்க. ஃபர்ஸ்ட் 0 ஆயிடும். அடுத்தது x க்கு 1 போட்டீங்கன்னா அடுத்தது 0 ஆயிடும். கீழ x க்கு 1 போட்டீங்கன்னா 0 தான். இப்போ 0 by 0 வடிவத்துல இருக்கு. 0 by 0 வடிவத்துல இருக்கு. சோ வகையிடலாங்களா? சரி, வகையிட்டோம்னா என்ன வரும்? லிமிட் வகையிடுறதுக்கு லோபிதாலின் விதிப்படி எழுதணும். சோ இப்போ லோபிதாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாம்? லிமிட் x tends to 1 plus மேல வகையிட்டோம்னா 2 into x வகையிட்டோம்னா 1. சோ இப்போ 1 மைனஸ் இது uv மெத்தடா? சோ இப்படி வகையிட்டு இருக்கு. இன்னொரு ஈஸியான ரொம்ப விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம இந்த லோபிதாலின் விதி அப்ளை பண்றதுக்கு முன்னாடி பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே சோ இங்க என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இன்னுமே இதை கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணா எப்படி வரும்? லிமிட் x tends to 1 plus இது எப்படி எழுதிக்கலாம்னா மேல x minus 1 இதுலயும் இருக்கு. இது எப்படி இருக்குங்க? a square minus b square வடிவமா? அப்ப a plus b into a minus b எழுதிக்கலாமா? அப்போ a plus b into a minus b வடிவத்துல எழுதிட்டேன். கீழ பாத்தீங்கன்னா x plus 1 x minus 1 x minus 1 இருக்குங்களா? சரி, இது a square minus b square வடிவத்துல எழுதியிருக்கேன், மறந்துடாதீங்க. சோ அது a plus b into a minus b விரிச்சு எழுதியிருக்கேன். இப்போ மேல பாருங்க இதுலயே x minus 1 இருக்கு, இதுலயே x minus 1 இருக்கு. அப்ப பொதுவா x minus 1 எடுத்துக்கலாமா? இப்ப லிமிட் x tends to 1 plus x minus 1 பொதுவா எடுத்துட்டு அப்ப என்ன இருக்கும்? 2 minus x into x plus 1 மட்டும் இருக்கும். கீழ பாத்தீங்கன்னா x plus 1 x minus 1 x minus 1 இருக்கு. ஒரு x minus 1 x minus 1 போயிடும். இப்ப பேலன்ஸ் என்ன இருக்குங்க? லிமிட் x tends to 1 plus மேல என்ன இருக்கும்? 2 minus இந்த x போகும்போது x into x x square ஆயிடும். so x square அடுத்தது minus into plus minus x. கீழ பாத்தீங்கன்னா
a plus b into a minus b. இப்போ a square minus b square. அப்போ x square minus 1. சரிங்களா? இப்போ நீங்க லோபிதாலின் விதிப்படி பயன்படுத்தலாம். இப்போ x க்கு 1 போட்டீங்கன்னா தெரியும் 1 2 minus 1 minus 1 இருக்கு. அப்போ 2 minus 2 0 ஆயிடும். கீழேயும் 0 ஆயிடும். அப்போ 0/0 வடிவம். ஸோ நீங்க இங்க கூட போட வேணாம், இதை இங்க பார்க்க வேணாம், இங்க பார்த்துக்கோங்க. இப்போ 0/0 வடிவம். இப்போ லோபிதாலின் விதி பயன்படுத்திக்கலாமா? ஸோ இப்போ லோபிதாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாம்? லோபிதாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாம்? லிமிட் x tends to 1 plus மேல வகையிடுங்க. ஸோ மேல வகையிட்டீங்கன்னா 0 minus 2x, x ஸ்கொயர் வகையிட்டோம்னா 2x minus 1 டிவைடட் பை x ஸ்கொயர் வகையிட்டோம்னா 2x minus 0 இல்லைங்களா? ஸோ இப்போ என்ன வரும்? லிமிட் x tends to 1 plus minus 2x minus 1 divided by 2x இருக்கு இல்லைங்களா? சரி, இப்போ x க்கு 1 போடுங்க. இப்போ என்ன வரும்? minus 2 minus 1 by x க்கு 1 போட்டா 2. அப்போ minus 3/2 வருது. இப்போ minus 3/2. ஸோ போட்டா minus 3/2. சரிங்களா? ஆனா நமக்கு பதில் என்ன? ஸோ இப்போ இதுக்கான பதில் என்ன கிடைச்சிருக்கு? minus 3/2. சரிங்களா? அடுத்தது பயிற்சி 7.5ல 8வது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க? லிமிட் x tends to 0 plus x power x கொடுத்திருக்காங்க. சரி, லிமிட் x tends to 0 plus x power x கொடுத்திருக்காங்க இல்லையா? சரிங்க, இப்போ வழக்கம் போலதான். ஸோ நான் பவர்ல இருந்துச்சுன்னா ஒரு மாடல் சொல்லி கொடுத்திருக்கேன் உங்களுக்கு, yன்னு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பகுதியை அப்படியே நம்ம yன்னு சொல்லிக்கலாம். y equal to x power x என்க. சரி, ரெண்டு பக்கமும் லாகால பண்ணிக்கலாங்களா? ஸோ ரெண்டு பக்கமும் லாக் எடுத்தா என்ன வரும்? log y equal to log x power x. So log x power n எப்படி எழுதிக்கலாங்க? n log x ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இப்போ இந்த பவர் முன்னாடி வந்துடும். இப்போ log y equal to x log x ன்னு வந்துருங்களா? சரி, இப்போ log y equal to log x, இங்க பவர் 1 ஸோ கீழே வரும்போது x power minus 1 ஆயிருங்களா? சரி, ஏன்னா நம்ம பின்னல்கள் வடிவத்துல வேணும், ஸோ அதுக்காக மாத்திக்கிறோம். சரிங்களா? சரி, இப்போ லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க? x tends to 0 plus. ரெண்டு பக்கமும் லிமிட் x tends to 0 plus ஆல பெருக்கிக்கலாங்களா? ஸோ இப்போ லிமிட் x tends to 0 plus log y equal to லிமிட் x tends to 0 plus log x by x inverse வந்துருங்களா? சரி, இப்போ 0 போடுங்க. log 0 1 இல்லைங்களா? சாரி, log 0 என்ன? log 0 இப்போ என்ன பதில் வரும்? ஸோ log 0 infinity. ஸோ அப்போ infinity by x power minus 1. அப்போ 0 power minus 1 1/0 infinity. அப்போ infinity by infinity வடிவம் இல்லையா? ஸோ அப்போ infinity by infinity வடிவம். அப்போ இதுல பின்னல்கள்ல இருக்கு infinity by infinity வடிவம் தேரப்பெறா வடிவங்கள்ல வந்திருக்கு. தேரப்பெறா வடிவம் பின்னல்கள்ல வந்திருக்கு. லோபித்தாலின் விதி பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ லோபித்தாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாங்க? லிமிட் x tends to 0 plus log y equal to, ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? லிமிட் x tends to 0 plus இங்க log x by x power minus 1 இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? log x வகையிட்டோம்னா 1/x, log x வகையிட்டோம்னா 1/x, x power minus 1 வகையிட்டோம்னா minus 1 x power minus 2 ஆயிடும் இல்லையா? ஸோ x power n வடிவம். இப்போ x power 1 n வடிவம்னா n into x power n minus 1 இல்லையா? ஸோ இப்போ minus 2 ஆயிடும். ஸோ இது எப்படி எழுதிக்கலாங்க? இப்போ லிமிட் x tends to 0 plus 1/x, கீழே என்ன இருக்குங்க? x power minus 2 இருக்கு. அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? 1/x the whole power minus 1/x square இருக்கு இல்லையா? சோ ஒரு x ஸ்கொயரும் போயிடும். அப்ப என்ன இருக்கும்? x by minus x ன்னு இருக்கும். லிமிட் x tends to 0 plus x by minus 1 அப்படின்னு இருக்கும். இப்போ 0 போட்டீங்கன்னா 0/1 0. அப்போ பதில் என்ன வரும்? 0ன்னு வந்துரும் இல்லையா? சோ அப்போ x க்கு 0 போட்டீங்கன்னா 0/-1 0ன்னு வந்துரும் 0. இப்போ இந்த பக்கம் என்ன இருக்கு? லிமிட்
x tends to 0 plus log y இருக்கு இல்லைங்களா? சோ முன்னாடி ஒரு தேற்றம் பார்த்தோம். சோ அந்த தேற்றத்தின் படி log வெளியேயும் லிமிட் உள்ளேயும் கொண்டு வந்துக்கலாம். சோ இப்ப log of limit x tends to 0 plus y equal to 0. இங்க எதுவும் இல்லைன்னா பேஸ்ல e போட்டுக்கலாம் இல்லைங்களா? சோ ரெண்டு பக்கமும் எக்ஸ்போனென்ஷியல் எடுக்கும்போது log போயிடும். அப்ப என்ன வரும்? லிமிட் x tends to 0 plus y equal to இந்த e அப்படியே இதுக்கு பேஸா போயிடும் இல்லைங்களா? இப்ப 0 ஓட மதிப்பு 1. சோ அப்போ லிமிட் x tends to 0 plus y என்னன்னு வச்சிருந்தோம்? y என்னன்னு வச்சிருந்தோம்? x power x. y என்னன்னு வச்சிருந்தோம்? x power x. x power x equal to e power 0 ஓட மதிப்பு 1. புரிஞ்சுதுங்களா? சோ அப்போ பதில் என்ன? இதனுடைய பதில் 1. அடுத்தது போலாமா? சரிங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 9வது கேள்வி. சோ பயிற்சி 7.5ல 9வது கேள்வி. என்ன சொல்லிருக்காங்க? லிமிட் x tends to infinity 1 plus 1 by x the whole power x ஓட மதிப்பு கேட்டிருக்காங்க. சரிங்க. இப்போ லிமிட் x tends to infinity 1 plus 1 by x the whole power x. வழக்கம் போலதான் இதை y ன்னு வச்சுக்கலாம். அப்போ y equal to 1 plus 1 by x the whole power x என்க. இப்ப ரெண்டு பக்கமும் log எடுத்துக்கலாங்களா? சோ ரெண்டு பக்கமும் log எடுத்தா என்ன வரும்? log y equal to log of 1 plus 1 by x the whole power x. இப்ப log x power n. இப்ப n log x ன்னு எழுதிக்கலாம். x into log 1 plus 1 by x. சரிங்களா? இதுதான் log y. இப்போ இந்த x க்கு பவர் 1. இப்ப கீழே போனா -1 ஆயிடும். அப்ப log y equal to log 1 plus 1 by x power x inverse எழுதிக்கலாமா? சரிங்க. இப்ப லிமிட் பயன்படுத்திக்கலாமா? லிமிட் என்னங்க? x tends to infinity. ரெண்டு பக்கமும் லிமிட் x tends to infinity ஆல பெருக்கிக்கலாம். இப்ப லிமிட் x tends to infinity log y equal to limit x tends to infinity log 1 plus 1 by x divided by x inverse. வருங்களா? சரி போட்டு பாருங்க infinity. இப்ப log 1 plus 1 by infinity. 1 by infinity என்ன? 0. இப்ப log 1 infinity. அப்போ infinity இங்க x க்கு infinity போட்டீங்கன்னா இங்க உங்களுக்கு என்ன வரும்? 1 by infinity. சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா 1 by infinity. 1 by infinity என்ன ஆயிடும்? 1 by infinity 0. இப்ப log 1 plus 0 log 1. log 1 0. 0 by கீழேயும் 0. இப்ப 0 by 0 வடிவம் இல்லையா? இப்ப 0 by 0 வடிவம்னா நம்ம பயன்படுத்திக்கலாம். சோ பின்னல்கள்ல தான் இருக்கு. 0 by 0 வடிவம் வந்திருக்கு. இப்ப லோபிதாலின் விதி பயன்படுத்திக்கலாமா? இப்ப லோபிதாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாங்க? லிமிட் x tends to infinity log y equal to limit x tends to infinity. இதுல பாருங்க log 1 plus 1 by x. சோ இத ஃபுல்லாத்தையும் x எடுத்துக்கலாமா? இத ஃபுல்லாத்தையும் x எடுத்தோம்னா வகையிட்டோம்னா என்ன வரும்? log x னா 1 by x. இப்போ 1 by 1 plus 1 by x. இப்போ 1 plus 1 by x தனியா வைக்கணும். 1 plus 1 by x தனியா வைத்தனா 1 பண்ணா 0. 1 by x பண்ணா 1 பண்ணோம்னா 0. 1 by x னா x inverse இல்லைங்களா? சோ இப்போ x inverse பண்ணா -1 x power -2 ன்னு வந்துரும். x inverse பண்ணா இல்லையா? சோ அப்போ -1 x power -2. அப்போ -1 by x square ன்னு வரும் இல்லைங்களா? சோ பண்ணும்போது -1 by x square ன்னு வரும். சோ அப்போ into -1 by x square இல்லைங்களா? சரி divided by கீழ என்ன இருக்கு? x inverse. x inverse பண்ணா -1 x power -2 இல்லைங்களா? சரி இப்போ லிமிட் x tends to infinity. இங்க என்ன வரும்? 1 by இங்க சைடுல x பண்ணிக்கிட்டீங்கன்னா x plus 1 by x by minus x square. அப்ப -1 by x square. இங்க ஒரு -1 by x square இருக்குங்களா? சரி இப்போ நியூமரேட்டரோட டினாமினேட்டருக்கும் நியூமரேட்டரோட டினாமினேட்டருக்கு போயிடும். இப்போ denominator of denominator
நியூமரேட்டருக்கு வந்துரும். சோ அது நமக்கு தெரிஞ்சதுதான். அப்ப இந்த எக்ஸ் ஸ்கொயர் மேல போயிடும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் மேல போயிடும். அப்ப உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மேல போச்சு அப்படின்னா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கீழே இருக்குங்களா? சோ இப்போ இந்த 1/x ஸ்கொயர் மைனஸ் 1/x ஸ்கொயர் அடிச்சிடலாமா? இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? லிமிட் x tends to infinity 1/x plus 1/x இல்லைங்களா? இப்போ x க்கு இன்ஃபினிட்டி போடுங்க. இப்போ என்ன வரும்? 1/infinity plus 1 infinity by infinity. infinity போயிடுச்சுன்னா 1 ஆயிடும். அப்போ 1/1 which is equal to 1. அப்போ என்ன கிடைச்சிருக்கு? லிமிட் x tends to infinity log y equal to 1 ன்னு கிடைச்சிருக்கு இல்லையா? சோ இப்போ நம்ம முன்னாடி இந்த தேற்றம் படி log ஐயும் லிமிட்டையும் எடுத்து மாத்திக்கலாம். சோ இப்போ log வெளியே வந்துரும், லிமிட் உள்ள போயிடும். லிமிட் x tends to infinity y equal to 1. சோ இங்க எதுவும் இல்லைன்னா இங்க பேஸ்ல e இருக்கிறதா அர்த்தம் இல்லைங்களா? சோ எக்ஸ்போனென்ஷியல் எடுக்கும்போது log போயிடும். அப்ப என்ன வரும்? லிமிட் x tends to infinity y equal to e அங்க போகும்போது இதுக்கு பேஸ்ல போயிடும், e பவர் 1 ன்னு ஆயிடும். அப்ப உங்களுக்கு என்ன வரும்? லிமிட் x tends to infinity yங்கிறது என்னன்னு வச்சிருக்கீங்க? 1 plus 1/x தானே? 1 plus 1/x the whole power x. 1 plus 1/x the whole power x equal to e power 1 e தான். புரிஞ்சுதுங்களா? சோ இப்போ இதனுடைய மதிப்பு என்ன? e. e ன்னு கிடைச்சிருக்கு. புரிஞ்சுதுங்களா? அடுத்த கேள்வி போலாமா? சரிங்க. அடுத்த கேள்வி பாருங்க. 7.5ல 10வது கேள்வி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா லிமிட் x tends to pi/2 sin x the whole power tan x ன்னு சொல்லிருக்காங்க. சோ அப்போ வழக்கம் போலதாங்க லிமிட் x tends to pi/2 sin x the whole power tan x. சோ இத நம்ம y ன்னு எடுத்துக்கலாமா? சோ அப்போ y equal to sin x the whole power tan x என்க. இப்போ ரெண்டு பக்கமும் log எடுங்க. என்ன வரும்? log y equal to log sin x the whole power tan x. இப்போ tan முன்னாடி வந்துருங்களா? சோ இப்போ log y equal to tan, ஏன்னா log x பவர் என்ன? n log x ன்னு எழுதிக்கலாம். இப்போ tan x log into sin x. சரிங்களா? சரி. இப்போ tan x எப்படி எழுதிக்கலாம்? tan x ஓட ரெசிப்ரோக்கல் என்ன? cot x. அப்போ log y 1/tan x அதாவது cot x ன்னு எழுதிக்கலாம். சோ அப்போ log of sin x by cot x ன்னு எழுதிக்கலாம் இல்லைங்களா? சோ tan ஓட ரெசிப்ரோக்கல் cot, சோ 1/tan x cot x ன்னு எழுதிட்டேன். சரிங்களா? சோ அப்போ sin x by cot x. இப்போ லிமிட் என்ன வேணும்? pi/2. ரெண்டு பக்கமும் லிமிட் x tends to pi/2 ன்னு போட்டுக்கலாம். லிமிட் x tends to pi/2 log y equal to limit x tends to pi/2 log of log sin x by cot x. இப்போ x க்கு pi/2 போடணும் இல்லையா? சோ x க்கு pi/2 போட்டு பாருங்க. என்ன ஆகும்? sin 90 1, அப்ப log 1 0, cot pi/2 அப்படின்னா tan pi/2 infinity. அப்போ 1/tan தான் cot. அப்போ 1/infinity 0. இப்போ 0/0 வடிவம். இப்போ 0/0 வடிவம்னா லோபிதாலின் விதி பயன்படுத்திக்கலாம். அப்போ சோ லோபிதாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாம்? லிமிட் x tends to pi/2 மேல log sin x பண்ணா 1/sin x, log x பண்ணா 1/x. இது வந்து x ன்னு ட்ரீட் பண்ணிருக்கேன். அப்போ sin x தனியா எடுத்து பண்ணா cos x by கீழ cot x பண்ணா ஃபர்ஸ்ட் cot x எப்படி எழுதிக்கலாங்க? cot x பண்ணா minus cosecant square x இல்லைங்களா? சரி. இப்போ லிமிட் x tends to pi/2 1/sin x into cos x into 1/cosecant square x எப்படி எழுதிக்கலாம்? 1/cosecant square x இங்க 1 இருக்கிறதா அர்த்தம். 1/cosecant square x எப்படி எழுதிக்கலாம்? sin square x ன்னு எழுதிக்கலாமா? சோ இந்த மைனஸ் அப்படியே மேல போய்டும், மைனஸ் sin square x. இந்த 1/cosecant square x sin square x ன்னு எழுதிட்டேன். sin x இந்த ஸ்கொயர் போய்டும். அப்ப என்ன இருக்கும்?
limit x tends to pi by 2 minus cos x, இப்போ என்ன வருங்க minus cos x sin x. pi by 2 போடுங்க, cos pi by 2 0 ஆயிடுமா, அப்போ ஃபுல்லாவே 0 ஆயிடும். அப்போ which is equal to 0. இப்போ இந்த சைடுல என்ன இருக்கு உங்களுக்கு, limit x tends to pi by 2 log y, limit x tends to pi by 2 log y equal to 0 இல்லைங்களா. ஸோ முன்னாடி படிச்ச தேற்றம் படி லாகையும் லிமிட்டையும் எடுத்து மாத்திக்கலாம். ஸோ அப்போ log of limit x tends to pi by 2 y equal to 0. இங்க log கீழே எது பேஸ்ல இல்லைன்னா e போட்டுக்கலாம் இல்லைங்களா. ஸோ எல்லாமே எக்ஸ்போனென்ஷியல் ரெண்டு பக்கம் எடுக்கும்போது log போயிடும். ஸோ அப்போ e மட்டும் அந்த பக்கம் போகும், e அந்த பக்கம் போகும்போது e 0க்கு பேஸா போயிடும். அப்போ limit x tends to pi by 2 y equal to e power 0 இல்லைங்களா. சரி, இப்போ limit x tends to pi by 2 y நம்ம என்னன்னு வச்சோம், sin x power tan x, sin x power tan x equal to e power 0 ஓட வேல்யூ மதிப்பு 1. இதுதான் நம்மளுடைய பதில். புரிஞ்சுதுங்களா, டவுட் இருக்கா? சரி, அடுத்தது பாருங்க 11th question, பயிற்சி 7.5ல 11வது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க, limit x tends to 0 plus cos x the whole power 1 by x square. வழக்கம் போலதான் இதை நம்ம y ன்னு எடுத்துக்க போறோம். So y equal to cos x the whole power 1 by x square என்க. ரெண்டு பக்கமும் log எடுங்க, log எடுத்தீங்கன்னா என்ன வரும், log y equal to log of cos x the whole power 1 by x square. So 1 by x square முன்னாடி வந்துச்சுன்னா என்ன ஆகும், log y equal to 1 by x square log of cos x. சரிங்களா. சரி, இப்போ இது எப்படி எழுதிக்கலாம், log of cos x by x square, இது வந்து log y இல்லைங்களா. சரி, இப்போ பின்னல்கள் இருக்கு, இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லிமிட் அப்ளை பண்ணோம்னா x tends to 0 plus limit x tends to 0 plus log y equal to ரெண்டு பக்கமே லிமிட்டால பெருக்கிக்க போறோம், x tends to 0 plus log of cos x by x square. x க்கு 0 போடுங்க, cos 0 1 ஆயிரும், log 1 0, 0 by 0 வடிவம். திருப்பி நமக்கு என்ன வந்திருக்கு, 0 by 0 வடிவம். இப்போ 0 by 0 வடிவம் வந்திருக்கா, அப்போ 0 by 0 வடிவம்ல இருக்கு, அதாவது 0 by 0 வடிவம்ல வந்திருக்கு, பின்னல்கள் இருக்கு, அப்போ அப்ளை பண்ணிக்கலாம். சோ விதிப்படி எப்படி எழுதிக்கலாம், லோபிதாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாங்க, லோபிதாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாம், limit x tends to 0 plus log y equal to, so வகையிடலாமா, so மேல வகையிடுங்க, limit x tends to 0 plus, இங்க வகையிட்டீங்கன்னா என்ன வரும், log cos x 1 by x, log x னா 1 by x, 1 by cos x, cos x வகையிட்டோம்னா இது x ன்னு வச்சிருக்கோம், cos x வகையிட்டா minus sin x, minus sin x, கீழே x ஸ்கொயர் வகையிட்டா 2x இல்லைங்களா. சரி, இப்போ இது எப்படி வரும், 0 போடுங்க, x க்கு 0 போட்டீங்கன்னா sin 0 0 ன்னு ஆயிடும். அப்ப இது எப்படி வரும், sin 0 0 minus 0 by cos 0 1 by 2, அப்போ minus 0 by 2, இப்போ என்னன்னு வரும், 0 ன்னு ஆயிடுமா, ஸோ 0 ன்னு ஆயிடும் இல்லையா. இதுல பாருங்களேன் உங்களுக்கு தெரியும், இப்போ 1 cos minus sin 0 ன்னு இருக்கு, அப்ப 0 இப்படியே பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்ப பண்ணீங்கன்னா உங்களுக்கு sin 0 0 cos 0 1 by sin 2 க்கு 0 0, அப்ப 0 by 0 0 by 0 வடிவத்துக்கு வருது திருப்பி. சோ இல்லனா இன்னொரு தடவை நீங்க சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், x tends to 0 plus minus sin x by cos x னா minus tan x, அப்ப minus tan x by 2x. இப்ப போட்டு பாருங்க, tan 0 0 2 into 0 0, இப்ப 0 by 0 வடிவம், திருப்பி
லோபிதாலின் விதிப்படி. சோ இப்ப லோபிதாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாம்? லோபிதாலின் விதிப்படி எப்படி எழுதிக்கலாங்க? லிமிட் x tends to 0 plus log y equal to limit x tends to 0 plus இப்போ minus tan x so இது பண்ணனா tan x பண்ணா secant square x இல்லீங்களா? so இப்போ tan x பண்ணா என்ன வரும்? secant. அப்ப இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ minus secant square x by கீழ 2x பண்ணா 2 தான் வரும். so அப்போ x க்கு 0 போடுங்க. secant 0 secant 0 தி whole square னு வரும். இப்ப secant 0 என்ன? secant 0 cos அதாவது 1 by cos 0 இல்லையா? cos 0 அப்போ 1 by 1. அப்ப secant 0 என்ன? 1. so அப்போ which is equal to limit x tends to 0 plus suppose உங்களுக்கு secant 0 தெரியலனா 1 by cos 0 1 by cos 0 க்கு என்னவோ அதான் secant 0 1 by cos 0 1 அப்போ 1 by 1 1 by 1 னா secant க்கு 1 தான் இல்லையா? so இப்ப secant square x னா இங்க x க்கு பதிலா 0 போட்டீங்கன்னா என்ன ஆகும்? 1 ஆயிடும். அப்போ இங்க மைனஸ் இருக்கு. so அப்போ minus 1 by 2 என்னங்க? minus 1 by 2 சரி. இப்போ இங்க என்ன இருக்கு? limit x tends to 0 plus log y so log y equal to minus 1 by 2. so முன்னாடி இந்த தேற்றம் படி log ஐயும் limit ஐயும் எடுத்த மாத்திக்கலாம் இல்லீங்களா? so அந்த ரெண்டையும் எடுத்த மாத்த so அந்த ரெண்டையும் எடுத்த மாத்திரம் என்ன வரும்? log of limit x tends to 0 plus y equal to minus 1 by 2. இங்க எதுவும் இல்லனா பேஸ்ல e போட்டுக்கலாம். அப்ப என்ன வருங்க? இப்போ ரெண்டு பக்கம் எக்ஸ்போனென்ஷியல் எடுக்கிறோம். எக்ஸ்போனென்ஷியல் எடுக்கும்போது இந்த log போய்டும். அப்ப e மட்டும் இருக்கும். சோ அப்ப e அந்த பக்கம் போச்சுனா limit x tends to 0 plus y equal to e power minus 1 by 2 னு ஆயிடும். ஆயிருமா? சரி. இப்போ y என்னன்னு வச்சிருந்தோம்? y வந்து cos x the whole power 1 by x square. cos x the whole power 1 by x square. அப்ப limit x tends to 0 plus y ங்கிறது cos x the whole power 1 by x square equal to e power minus 1 by 2 னா 1 by e power 1 by 2 னு எழுதிக்கலாம். இப்போ 1 by root e னு எழுதிக்கலாமா? so அப்போ limit x tends to 0 plus cos x the whole power 1 by x square equal to 1 by root e. புரிஞ்சுங்களா? so வேற ஏதாவது டவுட் இருக்கா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாங்களா? so நெக்ஸ்ட் கேள்வி 7.5ல இரண்டாவது கேள்வி. a0 எனும் ஆரம்ப தொகையானது ஒரு வருடத்திற்கு n முறை r என்ற வட்டி வீதத்தில் கூட்டு வட்டி முறையில் முதலீடு செய்யப்படுகிறது எனில் முதலீடு செய்யப்பட்டு t வருடத்தில் அந்த தொகையின் மதிப்பு a equal to a0 into 1 plus r by n the whole power nt னு கொடுத்திருக்காங்க. வட்டியானது தொடர்ச்சியான வட்டி முறையில் அதாவது n tends to infinity கணக்கிடப்பட்டால் t காலத்திற்கு பின்னர் அந்த தொகையின் மதிப்பு இதுதான்னு சொல்லி இது வந்து ப்ரூஃப்ஸ் அந்த நிறுவரசம் மாதிரி தாங்க. சோ இதை எடுத்து இதை சொல்ல சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான். சோ இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? ஏங்கிறது a0 1 plus r by n the whole power nt னு கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? சரி, இப்போ நம்ம n tends to infinity எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமுமே லிமிட் n tends to infinity எடுத்துக்கலாம். அப்ப என்ன ஆகும்? லிமிட் n tends to infinity a0 into 1 plus r by n the whole power nt எடுத்துக்கலாமா? சரிங்க. இப்போ இந்த எண்ணை மட்டும் உள்ள கொண்டு வந்துட்டு t அப்படியே வச்சுக்க போறோம். எப்படின்னா லிமிட் n tends to infinity a0 1 plus r by n the whole power n t அப்படியே வெளியே வச்சுக்க போறோம். சரிங்களா? சோ அப்ப உள்ள இருக்கிறதுக்கு என்ன வரும்? 1 plus r by n the whole power n எப்படி எழுதிக்கலாம்? சோ அது எப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னா சொல்றேன். since limit x tends to infinity 1 plus k by x the whole power x equal to e power k அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. இப்போ இந்த சூத்திரத்துல பாருங்களேன், இங்க x க்கு பதிலா n இருக்கு, r க்கு பதிலா k இருக்கு. சோ இது ரெண்டும் தான் இல்லையா? r க்கு பதிலா k இருக்கு. இது ரெண்டும் தான் அங்க பிரச்சனை இல்லையா? சோ இப்போ இது ரெண்டும் தான் வித்தியாசம். அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? இது
ஸோ இந்த உள்ள இருக்கிறது எப்படி எழுதிக்கலாம் இதுக்கு பதிலா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு பதிலாக எப்படி எழுதிக்கலாம்? இ பவர் கே. அப்போ இங்க என்ன இருக்கு? ஆர். அப்போ இ பவர் ஆரா? ஸோ இங்க என்ன இருக்கோ அதுதான் இங்க வந்திருக்கு இல்லையா? ஸோ இப்போ இ பவர் கே, இங்க கே இருக்கு, ஸோ அதனால அங்க இ பவர் கே, அப்போ இங்க இ பவர் ஆர்ன்னு வரும் இல்லையா? ஸோ இப்போ இ பவர் ஆர் த பவர் டி. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? இ பவர் ஆர், ஆர் இன்டூ டினா இ பவர் ஆர் டின்னு எழுதிக்கலாமா? இப்போ ஏ நாட் இ பவர் ஆர் டி. சரிங்களா? ஸோ இப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏ, இங்க n கிடையாது, ஸோ இப்போ ஏ அப்படியே வந்துடும். ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு ஏ நாட் இ பவர் ஆர் டி. ஸோ இதான் நிறுவ சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துருச்சுங்களா? அவ்வளோதான். ஸோ இதோட பயிற்சி ஃபுல்லாக முடிஞ்சதுங்க. ஸோ பயிற்சி 7.5 ஃபுல்லாக முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோவை மறக்காம பார்த்துருங்க, ஃபுல்லாக தரவா பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்காகவே பயிற்சி 7.6ஓட வரும். ஸோ அதுக்குள்ளே இதை பார்த்து நீங்கள் தரவு பண்ணிடணும். சரியா?